நாட்டுக்காகலாம் இல்ல, நீ கேட்ட உனக்காக. So hello guys, welcome back to Unlucky Bug Hunter. So subscribers most requested video GitHub recon manual approach, and நீங்க கேட்ட மாதிரி நானும் அப்லோட் பண்ணிட்டேன் guys, and 1K ஸ்பெஷல் வீடியோ too. So thank you for subscribing my channel. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, நான் வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் கைஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். லைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கைஸ். ஏன்னா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா புரியுது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ நிறையா பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட்ஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த GitHub recon அப்படின்றது வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. லைக் சும்மா போய் பார்ப்பாங்க, லைக் பக் பவுண்டி டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும், சும்மா போய் queries டைப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதுவும் வராது. ஸோ இந்த GitHub recon வந்துட்டு அப்படி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுதான் தப்பு. ஏன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக P1 எடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக P1 எடுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த GitHub recon அப்படின்றது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். லைக் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு இவ்வளோதான அப்புறம் இந்த மெத்தடாலஜி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். லைக் லைவ் சைட்டில் வந்துட்டு நான் ஹண்ட் பண்ணியிருக்கேன், அந்த என்னோட POCs ஆட் பண்ணியிருக்கேன், queries கொடுத்துருப்பேன், எப்படி ஹண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். லைக் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல், லைக் அவங்களோட எம்ப்ளாய் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அவங்களோட ரெபாசிட்டரிஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, எப்படி கோட் ஃபைண்ட் பண்ணுறது, அண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்கணும் அதில். ஸோ இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தென் queriesலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் நார்மலாக வந்துட்டு எடுக்கலாம். நான் எல்லாருக்கும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் எடுத்தேன் நானும். லைக் பிளாக்ஸ், ரிப்போர்ட்ஸு, அண்ட் தென் டிப்ஸ், பக் பவுண்டி டிப்ஸு, லைவ் சைட்டில் அண்ட் செக்யூரிட்டி ரிசர்ச் கிட்டலாம் வந்து கொஞ்சம் கேட்டு தான் நானும் எடுத்திருக்கேன். ஸோ ரேண்டமாலாம் நானும் கொடுக்கல, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் நானும் எடுத்திருக்கேன். ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்ட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் என்னோட எக்ஸ்பிளனேஷன் ப்ராசஸ் மட்டும் தான் போகும். அதை தான் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. நான் டேம் ஷூர் அபவுட் இட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் நான் சொல்ல வரேன், நான் ஒன்றும் இல்லை. அண்ட் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பிட் லென்த்தியாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு வீடியோ எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனாச்சும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், GitHub recon அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி வந்துட்டு ஈஸியாக கற்றுப்பீங்க. ஸோ அவ்வளோ கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அஜெண்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா how to recon, things to know before recon, what you need to recon, what you can find during recon, GitHub docs. ஸோ இந்த GitHub docs வந்துட்டு queries எல்லாமே கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் ப்ராசஸ் வரைக்கும் தான் கைஸ் இருக்கும். அண்ட் தென் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த 5 ஸ்டெப்ஸ் இது வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக இதுக்கு மேலே புரியாது. அப்புறம் மறுபடியும் ஒரே சர்க்கிளில் தான் வந்துட்டு நீங்கள் நிற்பீங்க. ஐம் டேம் ஷூர் அபவுட் இட். ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நான் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். அதுக்கடுத்து தான் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து POCs நான் ஹன் பண்ணதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா POCஸ்லாம் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அது வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட்டிங் ஆர்கனைசேஷன் அண்ட் எம்ப்ளாய். ஸோ இது ஒரு தனி பார்ட். அண்ட் ஃபைனலாக ஆட்டோமேட்டிக் GitHub recon கைஸ். ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் தான். ஸோ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். தேங்க்யூ. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரெக்கான் ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். லைக் என்னென்னலாம் பண்ணணும், ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஹவு டு ரெக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு பேசிக் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும் லைக் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம், என்னெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம ஒரு சிம்பிள் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்துட்டு லைக் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் டு நோ பிஃபோர் ரெக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நோ யோர் டார்கெட் சர்வீசஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பக் பவுண்டி டிப்ஸ்லாம் பார்த்துட்டு டேரெக்டாக அதை அப்ளை பண்ணுவீங்க. லைக் ஆர்கனைசேஷன் நேம் போட்டு பாஸ்வேர்டு இல்லை DB கிரெடென்ஷியல்ஸ் அப்படிலாம் போட்டு பண்ணணும். உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா cannot match the information find அப்படின்னு வரும். அதையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரோ இந்த மாதிரி வரல, என்ன பண்ணலாம், என்ன கமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லைக் அது ஒரு பக் பவுண்டி டிப்ஸாக இருந்தாலும் அதை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிஃபோர் யூ கம் இன்டு GitHub recon உங்களோட சர்வீசஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ என்ன சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது இகாமர்ஸ் சைட்னா என்ன பேமெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் என்னென்ன போர்ட்லாம் ஓப்பன் ஆயிருக்கு, அவங்க என்ன கோட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன சாஃப்ட்வேர் சர்வீசஸ் எல்லாமே பார்க்கணும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஸ்டெப் எடுத்தோன்னே.
அண்ட் செகண்டரி திங் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் அண்ட் எக்ஸாமினிங் தி கோட். ஸோ கைஸ் இது வந்துட்டு ஒரு பேசிக் ஒரு டெவலப்பர் அண்ட் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் வந்துட்டு நீங்கள் இது ஒரு பேசிக்காக நீங்கள் கற்றுக்கணும். லைக் அது என்ன கோடு, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரூபியா, பேர்ல், ஆரல்ஸ், ஜாவா ஸ்கிரிப்டா, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு டோக்கன் இருக்கு, எந்த இடத்துல வந்துட்டு பாஸ்வேர்ட் இருக்கு, எந்த இடத்துல வந்துட்டு JWT டோக்கன் இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ இனிஷியலாக வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் லைக் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாகும். ஒரு 2-3 டார்கெட் எடுத்து நீங்களே பண்ண ஒரு லைக் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க GitHub அக்கௌண்ட்க்கு. ஸோ இனிஷியலாக இந்த ப்ராசஸ்லாம் பார்க்கறதுக்கு, லைக் இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இதெல்லாம் பார்த்து அனலைஸ் கோட்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, தேவைப்படும் இனிஷியலாக. ஸோ ஃபர்தராக வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் அனலைஸ் அண்ட் எக்ஸாமினிங் தி கோட். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷுட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைட் தி ஸ்பெசிஃபிக் கோட். நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோடுக்கு வந்துட்டு அதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுன்றதை கற்றுக்கணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேஷஸில் இருக்கும் வேல்யூஸ், அண்ட் தென் என்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை எப்படி டீக்ரிப்ட் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் கற்றுக்கணும். அண்ட் தென் எந்த இடத்துல எந்த கோடு கொடுக்கணும், லைக் எந்த சர்வர் ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் தென் எந்தெந்த போர்ட்லாம் ஓப்பன் ஆயிருக்கு, அந்த போர்ட்டில் எப்படி நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்கான கோடு இல்லை சீக்ரெட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும். எப்படி அட்மின் பேனல் ஃபைன் பண்ணுறது, அந்த அட்மின் பேனல் எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் கோடை வச்சு நீங்கள் கற்றுக்கணும். ஸோ லைக் கிடைக்கிற உங்களோட யூசர் நேம், ஹாஸ்ட், இன்டர்னல் ஐபிஎஸ் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எப்படி அந்த கோடை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் இது ஒரு ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ஸ்கில் ஃபார் ஹேக்கர் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சுக்கு இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஸ்கில்ன்றது ஒரு பேசிக் ஸ்கில்ஸ். ஓகேவா கைஸ்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷுட் நோ ஹவு டு யூஸ் தி டாக்ஸ். ஸோ பேசிக்காக வந்துட்டு நம்ம கூகுள் டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய பக்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு கூகுள் டாக்ஸ் எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி GitHub டாக்ஸ் அப்படின்னு தனியாக இருக்குது. ஸோ அதுக்கான டாக்ஸ் வந்துட்டு நான் கீழே அதுக்கான லிஸ்ட் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு ஒரு லிங்க்ல கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வேணால் நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ அது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்துட்டு லைக் GitHub டாக்ஸ் யூஸ் பண்ண லைக் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஃபைண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைக் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி தான் நோ யோர் டார்கெட் சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஷுட் நோ ஹவு டு யூஸ் தி டாக்ஸ். அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சாதான் நீங்கள் அதுக்கேற்ற டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இல்லை LDAP லைக் FTP என்னென்னலாம் இருக்குதோ அதுக்கேற்ற ஃபர்தராக சர்ச் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனலி கைஸ் மேப் யுவர் ஃபைண்டிங்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இது ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஸ்பெசிஃபிக்கான கோட் எடுத்திருப்பீங்க, எம்ப்ளாயிஸோட ப்ரொஃபைல் இருந்து கோட் எடுத்திருப்பீங்க, ஆர்கனைசேஷன்ல இருந்து கோட் எடுத்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு அண்ட் தென் ஒரு டோக்கன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைராக்கி மாதிரி ஒரு ஹைராக்கி மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேப் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்துட்டு OSINT ஸ்கில்ஸ், அதாவது ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இது ஒரு ஸ்கில் ஆக்சுவலி. ஸோ மேப் யுவர் ஃபைண்டிங்ஸ். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா do not report all the information you find. ஸோ சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த கோட் போட்டோன்னா நிறைய பாஸ்வேர்ட்லாம் அவர் வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் அப்படி கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணீங்கன்னா நாட் அப்ளிகபிள், அந்த உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் தான் போகும். ஹேக்கர் ஒன்று எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்யூட்டேஷன் கம்மியாயிரும். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாமே டோன்ட் ரிப்போர்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் யூ ஃபைண்ட். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு ஃபைண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு எது நியூவஸ்ட்டாக இருக்குது, எது ஓல்டஸ்ட் வெர்ஷன், ஸோ எப்படி இதை வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துட்டு யோசிச்சு அதுக்கடுத்து பண்ணுங்க. அப்படின்னா ரெப்யூட்டேஷன் குறைஞ்சிரும். ஸோ இதுதான் கைஸ் திங்ஸ் டு நோ பிஃபோர் ரெக்கான். அண்ட் வாட் திங்ஸ் யூ நீட் டு ரெக்கான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம என்னென்னலாம் ரெக்கான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சம் பீப்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சும்மா போய் கோட் தட்டிகிட்டே இருப்பாங்க. GitHub ரெக்கானில் போயிட்டு இந்த கோடு அந்த கோடுன்னு அப்படின்லாம் ஆட்டோமேட் கூட பண்ணி விட்டுருவாங்க. லைக் மேனேஜ் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கோடு லைக் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு 10 கோடு எடுத்துட்டு அந்த கோடு வந்துட்டு ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நாட் மேட்ச் இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகாது. ஸோ ஒரு பேசிக்கா எப்படி போகணும் அதுதான் இந்த ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்துட்டு GitHub டாக்ஸ். ஸோ இந்த GitHub டாக்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த GitHub டாக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா கோட்ஸ்லாம் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கடுத்து நீங்க ஒன்னொன்னா நீங்க ட்ரை பண்ணலாம் GitHub டாக்ஸ். ஸோ அதுக்கடுத்து நீங்க உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான கோட் அண்ட் டோக்கன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, பாஸ்வேர்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் கூகுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கூகுள் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு GitHub பேஜ் இருக்கும். அந்த GitHub பேஜ்க்குள்ள போய் பார்க்கணும். நான் இதெல்லாமே கவர் பண்ணுறீங்க. நான் நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிகல் செஷன் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான், நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் ப்ரொஃபைல். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பார்த்ததுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாயிஸ் ப்ரொஃபைலையும் நீங்கள் போய் பார்க்கணும். எம்ப்ளாயிஸ் ப்ரொஃபைல் தான் ரொம்ப வல்னரபிளாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவங்க வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு அஸ் அ ஹியூமன் எல்லாரும் மிஸ்டேக் மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு மேபி அவர் வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை GitHub பேஜ் போல விட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ எம்ப்ளாயிஸ் ப்ரொஃபைல் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி லைக் ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்களையும் ரெக்கார்ட் பண்ணணும், அண்ட் தென் அவுட் சைடையும் எம்ப்ளாயிஸ் ப்ரொஃபைலையும் ரெக்கார்ட் பண்ணணும். அதை நான் எப்படின்னு நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ இதுதான் ஒரு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த 3 பேசிக் ஸ்டெப்ஸ் தான் GitHub ரெக்கான், ஆர்கனைசேஷன், எம்ப்ளாயிஸ் ப்ரொஃபைல் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் கேன் யூ ஃபைண்ட் டியூரிங் ரெக்கான் ப்ராசஸ். ஸோ நீங்கள் அந்த கோட்லாம் பார்ப்பீங்க. கோட்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஸோ அந்த கோட்லேருந்து நம்ம என்ன தான் எடுக்க முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோர்ஸ் கோட் லீக்கேஜ் இருக்கலாம், பாஸ்வேர்ட்ஸ், டோக்கன்ஸ், API கீஸ்,
யூசர் நேம்ஸ் இருக்கலாம், சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் இருக்கலாம், அண்ட் தென் இன்டர்னல் ஐபிஸ் இருக்கும், AWS சீக்ரெட் இருக்கும், SSH அண்ட் FTP பாஸ்வேர்ட். ஸோ மேக்ஸிமம் டோக்கன்ஸ் அண்ட் தென் பாஸ்வேர்ட்ஸ், பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் தென் யூசர் நேம்ஸ், இன்டர்னல் ஐபிஸ், இதுதான் நிறைய இருக்கும். API keys. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபர்தராக எக்ஸ்ப்ளாய்டேஷன் ப்ராசஸ்க்கு போகும் கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் ஒரு ஸ்மால் ஓவர்வியூ. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிகல்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ அதில் வந்துட்டு இப்போ நம்ம பண்ண எல்லாத்தையும், இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிகல்ஸ் GitHub அக்கௌண்ட்ல என்ன போய் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் லிவிங் த வீடியோ, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபர்தராக உங்களுக்கு வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிகல்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிகல்ஸ்குள்ளே போயிடலாம் GitHub அக்கௌண்ட் எப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நோட் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு நோட்டு. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் லேப்டாப்பில் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டு GitHub அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் queriesலாம் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அந்த queries வந்துட்டு வரும்போது வீடியோ பாஸ் பண்ணி ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் ஹண்ட் பண்ணும்போது GitHub அக்கௌண்ட் பண்ணும்போது இந்த queriesலாம் யூஸ் பண்ணலாம். கைஸ், இது முடிஞ்சோன்னா நான் வந்துட்டு லைக் இந்த queriesலாம் முடிஞ்சோன்னா நான் உங்களுக்கு லைவ் சைட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி ஹண்ட் பண்ணணும்னு காட்டுறேன் ஒன்றுத்தையும். அண்ட் தென் POC ஆல்ரெடி ஹண்ட் பண்ண POCஸ்லாம் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எடுத்து வச்சுட்டு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்தர் வீடியோவில் வந்துட்டு வரும் அது. அண்ட் கைஸ், queries வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய queries எடுத்து வச்சிருக்கேன். லைக் நிறைய பேர்கிட்ட இருந்து லைக் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ், பிளாக்ஸ், டிப்ஸ், பக் பவுண்டி டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஒரு பேசிக்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பட் நான் சார்ட் அவுட் பண்ணி ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கொடுக்குற ஒரு மெத்தட் அண்ட் இந்த ஒரு மெத்தடாலஜி ப்ளஸ் நான் கொடுக்குற இந்த queries வச்சு நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிள் ஒன்றும் இல்லை, queries அதிகமாக இருக்குது. பட் நான் சார்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்குனாலும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கைஸ், லாஸ்ட் ஒரு ஓவர்வியூ. என்னடா இவன் பேசிட்டே இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் உங்களுக்கு என்னோட நாலேஜ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு நான் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். ஸோ இது முடிச்சிடலாம். ஸோ பேஷன்ஸ் இஸ் தி கீ கைஸ். GitHub அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக எல்லாமே பண்ணணும். ஏன்னா கோடெல்லாம் அதிகமாக பார்ப்பீங்க. லைக் கோட்ஸ் வந்துட்டு அவ்வளோ கோட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிருவீங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு கொஞ்சம் பொறுமை தேவை. அண்ட் இதுதான் கைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு. லைக் நோ யோர் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ். நீங்கள் என்ன அது தெரிஞ்சாதான் நீங்கள் queries கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த GitHub அக்கௌண்ட் சேம் அஸ் கூகுள் டாக் மாதிரி தான். கூகுள் டாக்ல கொடுக்குறது வந்து நம்ம இந்த இடத்துல GitHubல கொடுப்போம், அவ்வளோதான் வரும் இல்லை. அண்ட் இது முழுக்க OSN ஸ்கில்ஸ், ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கீங்களோ ஸோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு இந்த GitHub அக்கௌண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனலி எவ்ரி மெட்டா டேட்டா இஸ் யூஸ்ஃபுல் கைஸ். இந்த மெட்டா டேட்டா இன் சென்ஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்க லைக் அந்த லொக்கேஷன், இல்லைனா ஒரு யூசர் எடுத்துட்டீங்கன்னா அந்த யூசரோட பேர், ஒரு எம்ப்ளாயி அவரோட எங்கே வேலை செய்கிறாரு, எங்கே வேலை செஞ்சாரு, ஸோ இதெல்லாம் எல்லாமே சின்ன சின்ன மெட்டா டேட்டா. ஸோ இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேப் பண்ணி ஃபர்தராக வந்துட்டு நம்ம ஒரு ஹெரக்கியாக இருக்கும்போது ஃபைனலாக மேப் பண்ணிட்டு நம்ம கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு GitHub அக்கௌண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் queriesகுள்ளே போயிடலாம். ஸோ எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒன்னொன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காட்டும் போது ஒரு வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இது வந்துட்டு காமன் வேஸ் டு GitHub அக்கௌண்ட். ஸோ இப்போ எப்படியெல்லாம் வந்துட்டு GitHub அக்கௌண்ட் நம்ம அந்த queries கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் வச்சு கொடுக்கலாம், லாங்குவேஜஸ் மூலியமாக கொடுக்கலாம், API கீஸ் வழியாக கொடுக்கலாம், அண்ட் தென் யூசர் நேம் வச்சு கிரெடென்ஷியல்ஸ் எடுக்கலாம், டேட்ஸ் வச்சு எடுக்கலாம், அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன் வச்சு எடுக்கலாம். ஸோ இந்த 6 இது வச்சுட்டு நம்ம எடுக்கலாம். லைக் எப்படிலாம் நம்ம காமன் வேஸ் டு GitHub அக்கௌண்ட், அப்பதான் ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இது நார்மல் தான். ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் டாக்ஸ். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாரும் வந்துட்டு அந்த ஒரு 10 கமெண்ட் கொடுப்பாங்க, அந்த ஒரு 10 கமெண்ட் கொடுப்பாங்க உள்ள போனோம்னு சொல்லி, அதுதான் இந்த 10 கமெண்ட். ஸோ நீங்க எந்த ஒரு ஆர்கனைசேஷன் போனாலும் சரி GitHub அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 10 கமெண்ட் நீங்க கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா இதுலயே வந்துட்டு கொஞ்சம் கிரெடென்ஷியல்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே லீக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒரு பேசிக் டாக்ஸ், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் டாக்ஸ். பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு பாஸ்வேர்ட் ரிலேட்டடாக வந்துட்டு டாக்ஸ்லாம் எடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா இந்த இது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா AWS டேட்டாபேஸ் பாஸ்வேர்ட், நார்மல் பாஸ்வேர்ட், ஸோ எப்படியெல்லாம் ஒரு பாஸ்வேர்ட் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த பாஸ்வேர்ட் டாக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா AWS கிரெடிட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட சாஃப்ட்வேர் சர்வீசஸ் வந்துட்டு கிளவுட்ல வந்துட்டு ரன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அவங்க AWS யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா வேறு ஏதாச்சும் க்ளவுட் சர்வீஸ் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கமெண்ட்லாம் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட டோக்கன் AWS கிரெடிட்ஸ், அவங்களோட டோக்கன் கீ எல்லாமே லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஒரு டொமைன் வந்துட்டு
ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு லைக் க்ளவுட் வந்துட்டு ரன் ஆச்சுன்னா இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் கைஸ். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபர்தராக கவலைப்படாதீங்க. நான் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு லைவ் சைட் வந்துட்டு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ என்னடா இவன் சொல்லிட்டு போறான்னு நினைக்காதீங்க, நான் லைவ் எக்ஸாம்பிளோட காட்டுறேன் அப்படின்னு. அண்ட் கைஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஃபைல் நேம் வச்சு நம்ம நிறைய எடுக்க முடியும். ஸோ இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் லீக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, லைக் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் என் பாயிண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என் பாயிண்ட்ஸ் வந்துட்டு அண்ட் ஒரு யூஆர்எல் கிடைக்கும். லைக் இது வரைக்கும் நீங்கள் சப்டொமைன் வந்துட்டு நீங்கள் கிடைக்காத யூஆர்எல் வந்துட்டு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ப்ரூட் போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சென்சிட்டிவ் டைரக்டரிஸ் ஃபைல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஃபைல் நேம் நிறைய இருக்குது, நான் சார்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கு வந்து இதுதான். ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் GitHub அக்கௌண்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணலாம், இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் GitHub docs. ஸோ ஒரு யூசர் வந்துட்டு அந்த கம்பெனியோட இப்போ வந்துட்டு சப்போஸ் ஜோஹோனா அந்த ஜோல வந்துட்டு அந்த கம்பெனி அந்த யூசர் இருக்காருன்னா அதை வச்சுட்டு நம்ம எப்படி GitHub docs வழியா எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு டாக்ஸ். ஸோ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். யூசர் ஸ்மித்னா அவரோட பாஸ்வேர்டு யூசர் ஸ்மித் ஜோஹோ. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஜோஹோ கம்பெனியில் இந்த யூசரோட பாஸ்வேர்டு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்றது பார்ப்போம் நம்ம, அவ்வளோதான். ஸோ கைஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டோன்ட் வெரி. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டாக்ஸ், எக்ஸ்டென்ஷன் டாக்ஸ் அண்ட் சர்வர் டாக்ஸ். ஸோ லாங்குவேஜ் வச்சு நம்ம ஃபைன் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் டாக்ஸ் லைக் SQL டம்ப், ப்ரைவேட் கீஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம் எக்ஸ்டென்ஷன் வச்சு. அண்ட் சர்வர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா FTP, SSH, LDAP. ஸோ SSH கிரெடென்ஷியல்ஸ்லாம் கிடைச்சுன்னா டேரக்டாக நம்ம ஆக்சஸ் எடுத்துக்கலாம், உள்ள ஆக்சஸ் எடுத்துக்கலாம். அதெல்லாம் P1. இந்த சர்வர் டாக்ஸ்லாம் வச்சு நம்ம P1. ஸோ நிறைய பேர் இந்த P1 எடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் டாக்ஸ் வச்சு எடுப்பாங்க கைஸ். ஸோ கைஸ் அதர் யூஸ்ஃபுல் டாக்ஸ். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக். ஸோ எல்லாமே ஸோ எந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணி எடுத்தது. லைக் நிறைய செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் கிட்ட வந்துட்டு நான் போய் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் அவங்க கிட்ட டிப்ஸ்லாம் கேட்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் சொன்னாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதர் யூஸ்ஃபுல் டாக்ஸ். ஸோ இன்னொரு ஸ்லைட் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். பட் ஸ்டில் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இது வந்துட்டு செக்யூரிட்டி ரிசர்ச் என்கிட்ட சொன்னது. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கைஸ். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம முடிஞ்சிடும் கைஸ் இதோட. ஸோ இவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தராக வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு லைவ் சைட் எடுத்து நான் உங்களுக்கு எப்படி ஹேண்ட் பண்ணணுன்றதை காட்டுறேன். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ நம்ம லைவ் சைட்டில் போயிடலாம் கைஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிகல்ஸில் போயிடலாம். ஸோ ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். நான் சொல்ல மாதிரி GitHub ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்மளோட ஆர்கனைசேஷன் டார்கெட் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கைஸ் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா zoho.com அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஒரு டார்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படிலாம் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் zoho.com என்னோட டார்கெட்டு சர்ச் பார்க்குள்ளே போயிட்டு GitHub சர்ச் பார்க்குள்ளே போயிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே zoho.com அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 478K கோட்ஸ் கிட்ட வருது. ஓகேவா, zoho.com அப்படின்னு கொடுத்தா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட சப்டொமைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். லைக் API.zoho.com, CMS.zoho.com, mail.zoho.com இதனால கொடுத்துக்கலாம். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே உங்கள் டார்கெட் கொடுத்தீங்கன்னா இது ஒரு மெத்தட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் ORG ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டு செமிகாலன், அது டபுள் கோட்ஸ்குள்ளே செமிகாலன் கொடுத்து நெக்ஸ்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே zoho அப்படின்னு கொடுத்துக்கோங்க கைஸ். கொடுத்தீங்கன்னா அதுக்கும் ஸ்பெசிஃபிக்கான கோடு வரும். பட் என்னோட மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நான் டபுள் கோட்ஸ்குள்ளே மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ அப்படியே நீங்கள் கொடுத்துக்கலாம், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ என்னோட மெத்தடாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு zoho.com அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா கைஸ், இதான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த ஒரு கோட் டைப் பண்ணாலும் சரி, லைக் எந்த ஒரு query லைக் அப்போ கிரெடென்ஷியல்ஸாக இருக்கலாம், SSH கிரெடென்ஷியல்ஸாக இருக்கலாம், AWSஆக இருக்கலாம், எக்ஸ்டென்ஷன் டேட்ஸ் எது வச்சு நீங்கள் ஃபைன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் PWD அப்படின்னு டைப் பண்ணுறேன். zoho.com ஸ்பேஸ் விட்டு PWD எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு நான் காட்டுறேன். என்ட்ரு கொடுக்குறேன். PWD அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோட்ஸ் எல்லாமே வருது. கிட்ட 1K கோட்ஸ் கிட்ட இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சம் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டும் என்கிட்ட இருக்குது. zoho.com zohoட இமெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்ட் சம்திங் இருக்குது. ஓகேவா, இது போட்டால் இப்போ எனக்கு லாகின் ஆகும். ஓகேவா, ஆனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா April 9 இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம அக்டோபர்ல இருக்கோம். ஓகேவா, ஸோ இங்கே இருக்கிற ஷார்ட்ல போயிட்டு பெஸ்ட் மேட்ச்ல இருந்து ரீசென்ட்லி இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க கைஸ். ஸோ ரீசென்ட்லி இண்டெக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா
இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் பண்ணீங்கன்னா எனக்கு 18 ஹவர்ஸ் ஆகும். ஸோ ரீசெண்டாக உள்ள கோட்ஸ் எல்லாமே வரும். ஸோ ரீசெண்டாக இண்டெக்ஸ் பண்ண கோட் எல்லாமே வரும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிடபிள்யூடி சாரி இப்போ வந்துட்டு ஏதாச்சும் கிரெடென்ஷியல்ஸ், இமெயில் ஐடி இல்லை பாஸ்வேர்டு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு ஃபைன் பண்ணுங்க. ஸோ அங்கே சம் இமெயில் ஐடி இருக்கு அண்ட் தென் சம் பாஸ்வேர்டு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இங்கே இருக்க பெஸ்ட் மேட்சை வந்துட்டு ரீசென்ட்லி இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கணும். ஸோ அதுக்கடுத்து தான் நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் கோடை வந்துட்டு ரிசர்ச் பண்ணணும். நான் ஏன் சொல்கிறேன்னா லைக் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஒன் April 9. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் டேரக்டாக இப்போ போய் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அக்டோபர் மாதம் இப்போ ரீசெண்டாக லைக் 2 days பிஃபோர் இல்லை 1 day பிஃபோர் அப்படிலாம் இருந்ததுன்னா யூ கெட் அ சான்சஸ் தட் யூ ஒன்ட் கெட் அ டூப்ளிகேட். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஒரு கோடு கொடுத்தாலும் போயிட்டு பெஸ்ட் மேட்ச்ல இருந்து ரீசென்ட்லி இண்டெக்ஸ் கொடுத்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இப்போ நான் செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு சேம் அதே எக்ஸாம்பிளுக்கு வந்து பிடபிள்யூடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்துட்டு பெஸ்ட் மேட்ச்ல இருக்கு. நான் இப்போ ரீசென்ட் இண்டெக்ஸ் மாத்திட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணேன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சம்திங் SMTP போட்டிருக்கு. SMTP zoho.com SMTP யூசர் இருக்கு. அண்ட் தென் ஓகே இது கோட் போய் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே டேட்டாபேஸ் நேம், டேட்டாபேஸ் யூசர், பாஸ்வேர்டு ஓகே எல்லாமே வல்னரபிளா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இமெயில் ஐடி, SMTP பாஸ்வேர்டு எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த யூசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா GitHubல வந்துட்டு ஓப்பன் ரெபாசிட்டரியில் போட்டாங்க இவங்க. ஸோ சப்போஸ் இப்போ வந்துட்டு இதை நான் ரிப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் வந்துட்டு நீங்கள் OSN ஸ்கில்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் இப்படி பார்த்துட்டீங்க. ஓகே சம்திங் ஏதோ ஒரு நேம் இருக்குது, சம்திங் யூசரோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது. இது எப்படி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா நிறைய நம்மள மாதிரி செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் அண்ட் தென் நிறைய யூசர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட மைண்ட் மேப்காக வந்துட்டு மேபி அவங்க போட்டிருப்பாங்க. இல்லை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாச்சும் கோட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட அவங்க இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே வல்னரபிள் கிடையாது. இது வல்னரபிளா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் இருக்காரு பார்த்தீங்களா, இதுதான் செகண்ட் ஸ்டெப். நல்லா கவனிங்க. இந்த யூசர் வந்துட்டு இந்த யூசர் வந்துட்டு ஜோஹோட எம்ப்ளாய் அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் கோட் வந்துட்டு அந்த எம்ப்ளாய் வந்துட்டு ஜோஹோ தான் அப்படின்னு பார்க்கணும். ஜோஹோட எம்ப்ளாய் அப்படின்னு பார்க்கணும். அதான் வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இது பார்த்துட்டீங்க. ஸோ இது இப்போ வந்துட்டு ஜோஹோட எம்ப்ளாய் அப்படின்னு வந்து செக் பண்ணணும். அதான் செகண்ட் ஸ்டெப். ஜெனினி ஃப்ராங்கன். ஓகே ஜெனினி ஃப்ராங்கன். ஸோ இவங்க வந்துட்டு இப்போ செக் பண்ணணும். ஸோ ஒன்றும் இல்லை, OSN ஸ்கில்ஸ்க்கு நிறைய மெத்தட் இருக்கு. நான் ஃபர்தராக வீடியோவில் அது நான் சொல்கிறேன். பேப்பரில் ரிசர்ச் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஜெனினி ஃப்ராங்கன் அப்படின்னு போட்டு என்ட்ரி கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் பிக்சர்ஸ் எல்லாமே வருது. இன்ஸ்டாகிராம் ஜெனினி ஃப்ராங்கன் இன்ஸ்டாகிராம். ஓகே இவங்க தான் அது. ஓகே இவங்களோட ஜோஹோ எம்ப்ளாய் இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ இவங்க ப்ரைவேட் அக்கௌண்ட்டு. ஸோ ஜெனினி ஃப்ராங்கன் சம்திங் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ ஜெனினி ஃப்ராங்கன் ஜோஹோ அப்படின்னு போட்டு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு ஜோஹோ போட்டு பார்த்தா ஜெனினி ஃப்ராங்கன் நோப் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதையும் அப்படி போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தோன்னா ஜெனினி ஃப்ராங்கன் ஜெனினி சம்திங் இருக்கு. till.search.ch இருக்கு. போ வேணாம். சம்திங் அவங்களோட கிரெடென்ஷியல்ஸ் தான் இருக்கலாம். ஸோ இல்லை லிங்க்டின் இல்லை. ஸோ இப்படி தான் சர்ச் பண்ணணும். ஒன்றா நம்ம சர்ச் பண்ணோம். இவங்களோட ட்விட்டர் ஐடி இருக்கு. ட்விட்டர் ஐடி வச்சு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் OSN சர்ச் பண்ணணும் அவங்களோட இது வச்சுட்டு. இதுக்கு நிறைய டூல்ஸ் கூட இருக்குது. மேனுவலாக சர்ச் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நோப் ஓகே சம் ஏதோ லிங்க் கொடுத்துருக்காங்க அவங்களோட சைட் போல். இது வந்துட்டு ஸ்விட்சர்லாண்ட் கைஸ். ஓபர்ல்விங் காஃப்ன்றது ஸ்விட்சர்லாண்ட் ஜெர்மன். ஓகே இங்கே எதுவும் இல்லை. ஓகே ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேடினது வரைக்கும் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோஹோட எம்ப்ளாய் நம்ம கண்டுபிடிக்க முடியல. பட் இஃப் யூ ஹேவ் அ சான்ஸ் அவங்க ஜோஹோட எம்ப்ளாய் லைக் அவங்க எந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. லைக் இவங்க ஜோஹோட எம்ப்ளாய் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா P1 கைஸ். ஈஸி P1. இப்படி தான் எல்லாரும் P1 எடுப்பாங்க. லைக் அவங்களோட யூசரோட ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி கிரெடென்ஷியல்ஸ் லீக் ஆகுதான்னு பார்த்துட்டு அவங்க ஜோஹோ எம்ப்ளாயாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இது ஆக்சுவலி P1. ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ண வரைக்கும் அவங்க அவங்க ஜோஹோ எம்ப்ளாய் எப்படி கண்டுபிடிக்க முடியல. பட் இந்த மாதிரி OSN ஸ்கில் வச்சு நீங்கள் ஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க ஜோஹோ எம்ப்ளாய் கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்துட்டு எல்லாமே இந்த ரிப்போர்ட் வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் கோட் வந்துட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக P1 கைஸ். ஸோ இப்படி தான் ஃபைன் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்தர் குவரிலாம் வந்துட்டு எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ்
இந்த யூசர் வந்துட்டு கோடு வந்துட்டு லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு அவங்களோட யூசர் நேமும் இருக்குது அண்ட் தென் பாஸ்வேர்டும் நம்ம பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டும் பார்த்தோம். இப்போ சப்போஸ் வந்துட்டு ஜோஹோக்குள்ளே போயிட்டு இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நம்ம லாகின் பண்ணிட்டோம்னா அக்கௌண்ட் டேக் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்க பப்ளிக்காக போட்டுறதுனால அக்கௌண்ட் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். பட் ரிப்போர்ட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இன்ஃபர்மேஷனால தான் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது யூசர் தான், நம்மள மாதிரி ஒரு யூசர். அவங்க வந்துட்டு ஜோவோட எம்ப்ளாய் கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாலும் இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு போடுவாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கோட்ஸ் போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன போடலாம்னு பார்த்தீங்கன்னா ஓகே பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் போட்டு பார்க்கலாம். பாஸ்வேர்டு அப்படின்னு போட்டு பார்க்கலாம். பாஸ்வேர்டு போட்டோம்னா ஓகே பெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ரீசென்ட்லி இண்டெக்ஸ்ட்டு போயிடலாம். ஏன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா April 12. ஸோ ரீசென்ட்லி இண்டெக்ஸ்ட்டு போனோன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்குது. followup.gmail.com இருக்குது, யூசர் இருக்குது, பாஸ்வேர்ட் இருக்குது. பட் ஆனால் இவங்க வந்துட்டு ஃபாலோ ஆப் சம்திங் இருக்குது, வேறு ஏதோ ஒன்று. அண்ட் தென் இந்த யூசர் வந்துட்டு நீங்கள் ஜோஹோ எம்ப்ளாயா அப்படின்றது போய் நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணணும். ஸோ இந்த யூசர் வந்து ஜோஹோ எம்ப்ளாயா இருந்தால் மட்டும் தான் வந்துட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ண முடியும். அப்படிலாம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண முடியாது. மேபி மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனால தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. லைக் நார்மல் யூஸராக இருந்தால் இன்ஃபர்மேஷனாக மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆப் ஜோஹோக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. மேபி அவங்க யூசர் நேம் மட்டும் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஜோஹோட்ரஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கண்டுபிடிக்கணும், அதான் இதில் இது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம் க்ரெடென்ஷியல்ஸ் மாதிரி லீக் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்டில் வந்துட்டு சும்மா பாஸ் நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ பாஸ்ன்னு கொடுத்தோன்னா ஓகே லாஸ்ட் இண்டெக்ஸ் April 16 ரீசென்ட்லி இண்டெக்ஸ்டுக்குள்ளே போனோன்னா sample customers.csv last indexed 40 minutes ago carva automation இது வேற ஏதோ இது கைஸ். ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா சாம்பிள் கஸ்டமர்ஸ் ஸோ ஐயோ கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இது வந்துட்டு ஜோவோட இது கிடையாது. சப்போஸ் இதெல்லாம் ஜோ ரிலேட்டடாக இருந்தது. இப்போ நீங்கள் டார்கெட் வந்துட்டு ஜோ எடுத்திருக்கீங்க, ஜோ ரிலேட்டடாக வந்துட்டு இந்த சாம்பிள் customers.csvலாம் நீங்கள் லீக் ஆகிடுச்சுன்னா டெஃபினெட்லி P1 தான் கைஸ். இதனால தான் இந்த கிட்டப்ல இதுதான் ஒரு அட்வான்டேஜ். நம்ம எதுவுமே பண்ண வேணாம், உட்காந்து ஃபுல்லாக நம்ம கோடு மட்டும் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் லீக் ஆகிடுச்சு, லீக் ஆனது சும்மா ஜஸ்ட் ரிப்போர்ட் பண்ணாவே போதும். அவங்க கண்டிப்பாக பக்கு இது மாதிரி சிவியரிட்டி ரிலேட்டடாக நம்மளுக்கு பக் அசைன் பண்ணிடுவாங்க. இந்த சாம்பிள் customers.csv கிட்டத்தட்ட ஒரு 1000 இருக்குது. இது எப்படி பார்த்தாலும் 1000 இருக்கும். ஸோ இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணால் P1 தான். ஸோ பார்த்தீங்களா உடனே கிடச்சிது. லாஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 41 minutes ago தான். ஸோ 41 minutes agoனா சப்போஸ் இதெல்லாம் ஜோ ரிலேட்டடாக இருந்ததுன்னா நீங்கள் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பக் அண்ட் ட்ரா இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால இந்த ரீசென்ட்லி இண்டெக்ஸ் எப்பயுமே கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் ஒன்று செக் பண்ணணும். அண்ட் தென் சும்மா இப்போ வந்துட்டு ஓகே டேட்டா பேஸ் பாஸ்வேர்டு வச்சுருக்கான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு டிபி பாஸ்வேர்டுன்னு கொடுத்து பார்க்குறேன். டிபி பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்து பார்த்தோன்னா ஓகே லாஸ்ட் இண்டெக்ஸ் April 15 ரீசென்ட்லி இண்டெக்ஸ்டு. இங்கே உள்ளே போகணுன்னா ஓகே சேம் அதே மாதிரி ஏதோ இருக்குது. டேட்டா பேஸ் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க கைஸ். ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் கோடு வந்துட்டு அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி தான் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நீங்கள் OSN ஸ்கில்ஸ் வச்சு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். ஸோ மற்ற எல்லாமே மேக்ஸிமம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக டைப் கோட் பண்ணாலே இருக்கும். இந்த மாதிரி queries கொடுத்தாலே நார்மலாக இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சம் டேட்டா பேஸ் பாஸ்வேர்ட்லாம் இருக்குது. டேட்டா பேஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. இங்கே லீக் ஆயிருக்கு, சம்திங் லீக் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒன்று நம்ம போயிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த யூசர் வந்துட்டு ஜோட எம்ப்ளாயா அப்படின்றத போய் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி லீக் ஆயிருக்கு. ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் பப்ளிக்காக போட்டனால நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக P1 கிடைக்கும். பட் த திங் இஸ் நீங்கள் வந்துட்டு அந்த ஜோவோட எம்ப்ளாயோ இல்லையான்னு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய இந்த மாதிரி இருக்குது, பார்க்கலாம் நீங்களே. இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் கைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே பக்கெட் பாஸ்வேர்ட் இருக்குதான்னு பார்க்கலாம். நம்ம லைக் AWS சர்வரில் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். பக்கெட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தோன்னா ஓகே zo.com இல்லை, இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு API டோக்கன் கொடுத்து பார்க்கலாம். சும்மா API டோக்கன் ஈக்குவல்ஸ் கொடுத்து பார்க்குறேன். API டோக்கன் ஈக்குவல்ஸ் கொடுத்தோன்னா பெஸ்ட் மேட்ச் டு ரீசென்ட்லி இண்டெக்ஸ்டில் 5 days ago. ஓகே 5 days ago. ஓகே இங்கே எதுவும் இல்லை, நம்மளுக்கு கோடு வல்னரபிளாக மாதிரி எதுவும் இல்லை. ஓகே கைஸ் இங்கே எதுவும் இல்லை இப்பொழுதைக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு
என்ன குடுத்து பார்க்கலாம்? ஓகே கைஸ், இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்துட்டு நீங்க zoho.com அப்படின்றது மட்டும் தான் நீங்க குடுக்கணும்னு இல்ல. நீங்க வந்துட்டு சப்டொமைன்ஸ் கூட குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சும்மா ஒரு அட்மின் பேனல் ஃபைண்ட் பண்றீங்க. அந்த அட்மின் பேனல் ஒரு அட்மின் பேனல் வச்சு சப்டொமைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத வச்சு கூட நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா admin.zoho.com அப்படின்னு குடுத்து பார்க்குறேன். சம்திங் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 22 கோட்ஸ் கிட்ட இருக்குது. நீங்க ஒண்ணொண்ணா அனலைஸ் பண்ணா கூட போதும். ஸோ இங்க இருந்துட்டு நான் சும்மா இப்போ பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன் ஏதாச்சும் இருக்குதான்னு. பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா admin.zoho.com அப்படின்றது இருக்குது. பாஸ்வேர்டும் XYZ சம்திங் இருக்குது. லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 days ago தான். ஆனா வந்துட்டு நீங்க வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி இதெல்லாம் டேரக்டா இது பண்ண முடியாது. இவங்க வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு இந்த எம்ப்ளாயி வந்துட்டு ஜோவோட இதுவா இருக்கணும். அண்ட் தென் இது வந்துட்டு நீங்க அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த admin@zoho.comலாம் நீங்க அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ணீங்கன்னா P1 தான். எல்லாமே ஈஸி P1 எடுக்கிறது இந்த GitHub அக்கௌண்ட்ல மட்டும் தான் கைஸ். ஸோ வந்துட்டு இப்போ சப்போஸ் வந்து இந்த ஜோஹோ எம்ப்ளாய் இவர் வந்துட்டு ஜோஹோ எம்ப்ளாயா இருந்தாருன்னா இந்த யூசர் வந்துட்டு ஜோஹோ எம்ப்ளாயா இருந்தாருன்னா டெஃபினெட்லி இட்ஸ் P1 கைஸ். அவ்வளவுதான். அண்ட் ஓகே, அதாவது இந்த சப்டொமைன் கூட வச்சு நீங்க எனுமரேட் பண்ணலாம், ஒன்னொன்னா வச்சு கூட எனுமரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபைல் நேம் வச்சு என்னென்ன எண்ட் பாயிண்ட்ஸ் டேரக்டரிஸ்லாம் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைல் நேம் வச்சு இதெல்லாம் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வல்னரபிளாக இருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ zoho.com. ஸோ கைஸ், நான் ஆல்ரெடி அந்த ப்ரெசன்டேஷனில் கொடுத்த அந்த ஸ்லைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கான இது. லைக் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணாலும் மேக்ஸிமம் கிடைக்கும் அந்த மாதிரி ஃபைல்ஸ் தான் அது. ஸோ நீங்கள் ஃபர்தராக பண்ணணும்னா நீங்கள் GitHubல போய் நிறைய சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைல் நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு நம்ம டைப் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டா பேஸ் எதுனா லீக் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபைல் நேம் டேட்டா பேஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ டேட்டா பேஸ் போட்டோன்னே எனக்கு வந்துட்டு ஒரு 60 கோட்ஸ் கிட்ட வருது. பெஸ்ட் மேட்ச்ல இருந்துட்டு நான் ரீசென்ட்லி இண்டெக்ஸ்ட் கொடுத்து பார்க்குறேன். ஸோ கொடுத்தேன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ்ட் வாஸ் ஆன் 5 days ago. ஓகே, 5 days 6 days இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். 5 days ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to ஒரு 1 month வரைக்கும் பார்க்கலாம் கைஸ். முன்னாடி வரைக்கும் பார்க்கலாம். ஒரு மேக்ஸிமம் 3 weeks வரைக்கும் பார்க்கலாம். ஸோ மேபி வல்னரபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் database.sql அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா SQL கோட் வந்துட்டு ஃபுல்லாக லீக் பண்ணி வச்சிருக்காரு இதில். ஸோ ஆனால் இது வந்துட்டு அவங்களோட கோடா ஜோஹோவோட ஸ்பெசிஃபிக்கான கோடு தானா, இல்லை அந்த க்ரெடென்ஷியல்ஸ் லைக் இந்த இமெயில் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர்ஸோட இமெயில் எல்லாமே இருக்குது. இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோஹோவோட எம்ப்ளாயிஸோட தான் அப்படின்லாம் நீங்கள் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் வந்துட்டு ஜோஹோ எம்ப்ளாயாக இருக்கணும் கைஸ். ஸோ இதுதான் பேசிக்காக பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் P1 தான். லைக் ஒரு SQLோட கோட்ஸ்லாம் வந்துட்டு லீக் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் தென் எம்ப்ளாயிஸோட இதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் P1. ஸோ நெக்ஸ்ட் இப்படின்னு ஒன்றுனா நீங்கள் பார்த்துட்டு வரணும். நீங்கள் ஒன்றுனா சர்ச் பண்ணணும். நான் ஒரு பேசிக் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன், எப்படிலாம் சர்ச் பண்ணலாம், எப்படிலாம் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றது. நான் ஃபர்தர் வீடியோவில் வந்துட்டு இந்த POCலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் காட்டணும் உங்களுக்கு. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைல் நேம் வந்துட்டு வெம் செட்டிங்ஸ்.xml போடலாம் கைஸ். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரிப்போர்ட்டில் பார்த்தது வரைக்கும் வெம் செட்டிங்ஸ்.xml வந்துட்டு நிறைய லீக் ஆகும். ஓகேவா? ஸோ கோட்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன கோட்ஸு ரெப்போர்ட்ஸ் நிறைய லீக் ஆச்சு. ஸோ ரிப்போர்ட்ஸில் பார்த்த வரைக்கும் இது லீக் ஆச்சு. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கமெண்ட் வெம் செட்டிங்ஸ்.xml. நீங்கள் எல்லா இதுலேயும் ஃபைன் பண்ணலாம். நம்ம போட்டோம்னா 0 கோட்ஸ் ரைட்டு. சரி, வெறும் வெம் செட்டிங்ஸ்.xml போட்டு பார்க்கலாம். வரல. வெம் செட்டிங்ஸ் ஆர்கனைசேஷன் போட்டு பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் zoho வெம் செட்டிங்ஸ்.xml இல்லை கைஸ், வரல கைஸ். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இந்த வெம் செட்டிங்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கமெண்ட். நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு டார்கெட் எடுத்தாலும் இது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிட் க்ரெடென்ஷியல்ஸ் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம் கைஸ். கிட் ரிலேட்டடாக ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ சேம் zoho.com அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டு ஃபைல் நேம் .git இந்த இடத்துல எதுவும் ஸ்பேஸ் விட்றாதீங்க. அந்த செமிகோலன் விட்டுட்டு அந்த செமிகோலன் இது பண்ணிட்டு ஸ்பேஸ் எதுவும் விடாதீங்க, டேரெக்டாக டைப் பண்ணுங்க. ஸோ .gitன்னு கொடுக்குறேன். ஒரு 157 கோட்ஸ் கிட்ட வருது. இங்கே இப்போ எடுத்தோன்னே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வருது. ஸோ எல்லாமே வருது பாருங்க நம்மளுக்கு. ஸோ பெஸ்ட் மேட்சாக இது ரீசெண்ட் இண்டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ரீசெண்ட் இண்டெக்ஸ்ட் லாஸ்ட் 10 hours ago. ஓகே. ஸோ ஒன்றா பார்த்தா ஓகே, இப்பொழுதைக்கு எதுவும் இல்லை.
ஸ்மால் ஸ்பெசிஃபிக்கான இதாக இருக்குது, சம் கோட்ஸ் இதாக இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்துட்டு வல்னரபிள் கிடையாது. அப்படியே வல்னரபிளாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு அந்த யூசர் யாருன்றது நீங்கள் செக் பண்ணி ஆகணும். ஸோ டாட் கெட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாட் கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ட்ரை பண்ணலாம். பாஸ்வேர்டு ஏதாச்சும் இருக்குதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். டாட் கெட் பாஸ்வேர்டு போட்டோன்னா ஓகே, ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே இவரோட எம்பி அன்வர் சம்திங் இருக்குது. ஸோ இங்கே இவரோட யூசர் நேம் அண்ட் இமெயில் ஐடிலாம் இருக்குது. சும்மா போய் இங்கே பார்த்தீங்கன்னா zo.com அவரோட ஐடிலாம் இங்கே இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இவர் பார்த்தா இவர் ஏதோ லீக் பண்ணி வச்சிருக்காரு. இவரோட ஸ்பெசிஃபிக் அந்த எம்ப்ளாயி இவர் வந்துட்டு லைக் ஜோவோட எம்ப்ளாயாக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வல்னரபிள் தான். ஸோ பார்ப்போமா இவர் யார் பண்ணுறாருன்னு. எம்பிஎம் அன்வர் இவர் ஸோ இன்காக்னிட்டோ டேப்ல போட்டு பார்க்கலாம். எம்பிஎம் அன்வர் கிட்டப்னு இருக்குது. ஓகே, எம்பிஎம் அன்வர் ஃபேஸ்புக் அப்படின்னு இருக்குது. ஃபேஸ்புக் யார் வேறும் தெரியலையா. அபாட் கேரியர்ஸ் ஒரு நிமிஷம் கைஸ், ட்ரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ். ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அபாட். ஓகே, இவர் ஜோஹோ எம்ப்ளாய் கிடையாது கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா வந்து ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அபாட் கேரியர்ஸ் ஒர்க் தட் கேரியர்ஸ்னு போட்டிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு இது கிடையாது, ஜோ எம்ப்ளாய் கிடையாது. சப்போஸ் ஜோ எம்ப்ளாயாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வல்னரபிள் தான். நம்ம கோடு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி ஸோ எல்லாமே கொடுத்து வச்சிருக்காரு கிட்டத்தட்ட. ஸோ நம்மள மாதிரி ஒரு யூசர் தான். ஸோ இந்த மாதிரி தான் ஒன்று நான் ஃபைன் பண்ணோம். அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டண்டான கமாண்ட் வந்துட்டு config.json கொடுத்து பார்க்கலாம். config.json அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். 22 கோட்ஸ் கிட்ட வருது. அண்ட் 22 கோட்ஸ் கைஸ். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரிலாம் கொடுக்கும் போது உங்களுக்கு யூஆர்எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ யூஆர்எல் வந்துட்டு நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் லைக் டைரக்டரி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் யூசர்ஸ் சம் எதுனா ஒரு என் பாயிண்ட்ல வந்துட்டு நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை டைரக்டரி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா invoice.zoho.com இருக்கு, accounts.zoho.com, config.json. ஸோ பாஸ்வேர்டு இங்கே ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும் ஒன்றுன்னா. ஆனால் கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் கைஸ், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக போய் தான். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்ததே பாருங்கள் எவ்வளோ கிரெடென்ஷியல்ஸ் லீக் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தது வரைக்கும் நம்ம நிறைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, டோக்கன் கீ எல்லாமே பார்த்துருப்போம். ஃபைல்ஸ் கூட பார்த்துருப்போம். அண்ட் தென் சம் என் பாயிண்ட்ஸ் கூட பார்த்துருப்போம். இது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணதுலேயே நீங்கள் வந்துட்டு அந்த யூசர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணலாம் கைஸ். லைக் கண்டிப்பாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக லைக் ஆல் ஆஃப் ஃபேம் இல்லை பவுண்டி கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபைல் நேம் வந்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு 4 எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃபைல் நேம் ரிலேட்டடாகவே. ஸோ நான் கொடுத்த அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்லைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லைக் பேசிக்காக வந்துட்டு எல்லாருமே டெஸ்ட் பண்ணுறதுலாம் இருக்கும். லைக் பேசிக்காக ஒரு கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக டெஸ்ட் பண்ணேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நீங்கள் டைம் எடுத்து பண்ணணுன்னா நீங்கள் பொறுமையாக பண்ணிட்டே இருக்கலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் ரிலேட்டட் அண்ட் தென் யூசர்ஸ் வச்சு எப்படி ஃபைன் பண்ணலான்றது பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன், லாங்குவேஜ் அண்ட் தென் ஃபைனலாக யூசர்ஸ் வச்சு எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா zoho.com அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஜென்ரலாக வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு என்னென்ன எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா PPK அண்ட் தென் PEM அப்படின்வாங்க. ஸோ PPKனா ப்ரீ பிரிண்டட் கிட் அண்ட் தென் PEMனா ப்ரீ என்ஹான்ஸ்டு மெயில் அப்படின்வாங்க. ஸோ PPK ப்ரைவேட் இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கீஸ்லாம் எல்லாமே டிஸ்க்ளோஸ் ஆகும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா. ஸோ zoho.com எக்ஸ்டென்ஷன் PPK ப்ரைவேட் இல்லை. ஓகே, PEM ப்ரைவேட் போட்டு பார்க்குறேன். ஸோ PEM ப்ரைவேட் இப்போ எங்கேயும் இல்லை. அண்ட் தென் ஸோ இது விட்டா நீங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே 556 கோட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி இண்டெக்ஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம போயிட்டீங்கன்னா யூஆர்எல்ஸ்லாம் சம்திங் டிஸ்க்ளோஸ் ஆகுது. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா சம் கான்டாக்ட்ஸ் யூஆர்எல் அப்படி ஸ்க்ரால் டவுன் பண்ணால் சம் யூசர் நேம்ஸ், இமெயில் ஐடிஸ் ஸோ இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் ஆகுது. ஆனால் எல்லாமே வல்னரபிள்னு கிடையாது. நீங்கள் போய் செக் பண்ணணும், ஒன்றா செக் பண்ணணும். ஸோ நான் சும்மா தான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் போய் உள்ளே போய் அந்த யூசர் வந்துட்டு ஜோட எம்ப்ளாய் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ அதான் ரொம்ப மெயின். ஃபைனலாக வந்துட்டு எக்ஸ்டென்ஷனில் வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா SQL டம்ப் கைஸ். ஸோ பாஸ்வேர்டு அண்ட் தென் கோட் லீக்கேஜ்லாம் அதில் சான்ஸ் இருக்குது. SQL கோட் லீக்கேஜ்லாம் ஸோ அதில் பார்க்கலாம் நம்ம. ஸோ டம்ப் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். சாரி,
ஸ்பெல்லிங் எரர். பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். ஸ்கியூஎல் MySQL. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் இருக்குது, சம் கோட்ஸ்லாம் இருக்குது, இந்த தடவை டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கு. நீங்கள் கோட்ஸ்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா போய் நீங்கள் கோட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் போய் பார்க்கணும், உள்ளே போய் பார்க்கணும். அண்ட் தென் தட் ஸ்பெசிஃபிக் கோட் வந்துட்டு அந்த எம்ப்ளாயி அந்த அந்த ஜோட எம்ப்ளாயி தான் போய் பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் அது வல்னரபிள். ஸோ நிறைய இங்கே இடத்துல டிஸ்க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபைன் பண்ணணும் ஒன்று ஒன்றா. ஸோ இந்த மாதிரி ரீசென்ட்லி டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கோடுக்குள்ளே போய் அனலைஸ் பண்ணணும். அண்ட் தென் அந்த கோடு வந்துட்டு அந்த ஜோட எம்ப்ளாயிடாக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் T1 தான். ஸோ இவ்வளோ தான் எக்ஸ்டென்ஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு லாங்குவேஜ் வச்சு எப்படி ஃபைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு லாங்குவேஜ் வந்துட்டு 2 மெத்தடில் ஃபைன் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு query கொடுக்கலாம். இந்த இடத்துல லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் பைத்தான் மட்டும் கொடுக்குறேன். பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பைத்தானில் இருக்கிறது மட்டும் தான் வரும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பைத்தானில் இருக்கிறது மட்டும் தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ரீசென்ட்லி இண்டெக்ஸ் கொடுத்து கூட நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்து கூட ஒன்று ஒன்றா ஏதாச்சும் பாஸ்வேர்ட் டிஸ்க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா zoho.com அப்படின்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் லாங்குவேஜஸில் வந்துட்டு நீங்கள் சார்ட் அவுட் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ லாங்குவேஜ் வந்துட்டு இவ்வளோ தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் வச்சுட்டு ஃபைன் பண்ணலாங்க. யூசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்தர் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன ஓவர் மாதிரி கொடுக்குறேன். github.com-குள்ளே போயிட்டு இந்த மாதிரி github.com அந்த URL-ல போயிட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு zoho அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதோட zoho கார்பரேஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பீப்புள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 பீப்புள் மட்டும் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் 3 பீப்புள் இது மட்டும் தான் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் மேனுவலாக கூட நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ வந்துட்டு அதே இது வந்துட்டு ஆனால் ஜோவில் வந்துட்டு நிறைய எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளுக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் வந்துட்டு சும்மா லைக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் zoho அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். இவங்க ஜஸ்ட் 3 மட்டும் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ஆர்கனைசேஷன். நான் zohoன்னு கொடுத்து பார்க்குறேன். zohoன்னு கொடுத்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 யூசர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோகேஷ் TS இவர் வந்து பார்த்தீங்கன்னா zoho கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்கு. அப்படி கீழே வந்தீங்கன்னா வெப் டெவலப்பர் zoho மேட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் தீபக் சந்த். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறேன் zoho ஜஸ்ட் zoho அப்படின்ற டைப் பண்ணிட்டு நல்ல யூசர்ஸ்குள்ளே வரேன். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா லைக் அந்த கார்பரேஷன் zoho கார்பரேஷன்றவங்க ஜஸ்ட் 3 நேம்ஸ் மட்டும் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபைன் பண்ணணும் நீங்கள். அப்படி இல்லைனா இந்த இடத்துல போயிட்டு zoho.com அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட target.com அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட யூசர் நேம் அப்படி போடணும். ஸோ யூசர் நேம் வந்துட்டு யோகேஷ் TS அப்படிலாம் இங்கே தீபக் சஹத் அப்படிலாம் நம்ம ஃபைன் பண்ண அந்த 3 இது அப்படிலாம் நீங்கள் வந்துட்டு OSN ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹண்டர் அப்படின்றதுலாம் யூஸ் பண்ணலாம். அது நான் ஃபர்தர் வீடியோவில் எப்படின்னு நான் சொல்கிறேன். பட் ஆனால் இப்படி தான் ஃபைன் பண்ணணும். லைக் ஒன்று ஒன்றா ஃபைன் பண்ணி யூசர்ஸ் வச்சு இப்போ சப்போஸ் இப்படி யூசர்ஸ் இப்படி யோகேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே வந்துட்டு நான் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்கலாம், யூசர்ஸோட பாஸ்வேர்டு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு யூசரோட பாஸ்வேர்டு வந்துட்டு டிஸ்க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்குது. யூசர் இப்போ நான் கொடுத்துருக்கேன், யூசர் யோகேஷ் TS அப்படின்னு கொடுத்தனா அது பக்கத்தில் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்து நான் என்டர் டைப் பண்ணீங்களேன், எனக்கு வந்துட்டு யோகேஷ் அவரோட ரெபாசிட்டரியில் இருக்க எதுனா பாஸ்வேர்டு எதுனா டிஸ்க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இப்போ வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபைன் பண்ணணும். லைக் யூசர் வச்சு இப்படி ஃபைன் பண்ணலாம். அண்ட் தென் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா ஃபைன் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தான். அண்ட் லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் 2-3 நான் உங்களுக்கு queries நான் போட்டு எப்படி இது பண்ணணும்னு சொல்கிறேன். மற்றபடி எல்லாம் சேம் தான். நீங்கள் queries மட்டும் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா போதும், மற்றதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிஷனல் queries எல்லாமே போயிடலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் மட்டும் தான் இது வந்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், பட் ஸ்டில் உங்களோட சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்கனைசேஷன்லாம் டெவலப்பர்ஸ் வந்துட்டு அவங்கவுங்க வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா API டோக்கன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெறும் டோக்கன் சில தடவை டிக்ளேர் பண்ணுவாங்க, API டோக்கன் அப்படின்னு பண்ணுவாங்க, வெறும் கீன்னு பண்ணுவாங்க. நான் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கீ அப்படின்னு பார்த்தேன். ஓகேவா, ஃபார்ம் கீ. சில தடவை CSRF டோக்கன் அப்படின்னு பண்ணுவாங்க, அப்படின்னா CSRF அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைக் பேசிக்காக வந்துட்டு ஒரு தடவை போய் ரெக்கார்ட் பண்ணணும், நார்மல் ரெக்கார்ட். ஸோ விசிட் பண்ணிட்டு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தா தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்தராக என்னென்ன queries-லாம் கொடுக்க முடியும். லைக் அங்கே இருந்துட்டு எதுனா லைக் அங்கே இருக்கிற இந்த CSRF டோக்கன் வந்துட்டு இந்த இடத்துல எதுனா இருக்குமா கண்டுபிடிக்க முடியுமான்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் வந்துட்டு இதுக்கு தான் கைஸ் முக்கியம். ஸோ இந்த அடிஷனல் queries வந்துட்டு மேக்ஸிமம் இந்த சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர்க்குள்ள தான் வரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு 5 queries கிட்ட பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எண்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான query கைஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான query இது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கீஸ் அண்ட் டோக்கன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ zoho.com அப்படின்னு போட்டு சென்ட் கீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கீஸ்லாம் இருந்ததுன்னா லைக் ஸ்பெசிஃபிக் அந்த ஆர்கனைசேஷனோட கீலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்தால் P1 தான் கைஸ் மறுபடியும் நம்மளுக்கு.
ஸோ ரீசெண்ட்லி இண்டெக்ஸில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். யூசர் நேம் சென்ட் கீஸ் இல்லை, இப்பொழுதைக்கு கீஸ் எதுவும் பாஸ் ஆகலை, ஜஸ்ட் டிக்ளேர் தான் பண்ணியிருக்காங்க. சென்ட் கீஸ், யூசர் நேம் சென்ட் கீஸ் சம்திங் இருக்குது, இட்ஸ் நாட், அது இல்லை. ஸோ சென்ட் கீ அப்படின்றது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் பியரர் அப்படின்வாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கமெண்ட் கைஸ். authorization bearer, ஓகே, இங்கே எதுவும் கோட் இல்லை நம்மளுக்கு. authorization bearer, ஓகே, இங்கே எதுவும் பாஸ் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமல் ஆத் அப்படின்லாம் இருந்தது. நான் வந்து இல்லை ஃபார்ம் கீ அப்படின்ற ஒன்று பார்த்தேன். ஓகேவா, மேக்ஸிமம் எல்லாரும் கீ அப்படின்ற ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் ஆகும். பட் நான் ஒரு ஆர்கனைசேஷனில் பார்க்கும்போது ஃபார்ம் கீ அப்படின்றது பாஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி queries-லாம் மாறும் கைஸ். ஸோ இது வந்துட்டு ஜென்ரலாக சர்ச் பண்ணலாம் நம்ம users.json அப்படின்றத. ஸோ ஜேசான் ஃபைல் ஏதாச்சும் இருந்தால் பார்ப்போம் நம்ம. இங்கே வந்துட்டு ஜேசானில் ஃபில்டர் பண்ணலாம். ஜேசான் ஃபில்டர் பண்ணும்போது இல்லை எதுவும் வரல. ஸோ வேண்டாம், இது நம்மளுக்கு ரீசெண்ட்லி இண்டெக்ஸில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். .js ஃபைல்ஸ் தான் இருக்குது, .py ஃபைல்ஸு. ஸோ ஏதோ லீக் ஆகிற மாதிரி தெரில இங்கே. ஸோ இங்கே ஏதோ இருக்குது, சிஆர்எம் ப்ரைவேட் அக்கௌண்ட் கெட் ரெக்கார்ட் ஐடி. ஸோ இது சும்மா போட்டு பார்க்கலாம் நம்ம. இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் போயிடலாம். இப்படி தான் சர்ச் பண்ணணும் நீங்களும். ஒரு கமெண்ட்டாக சர்ச் பண்ணணும், உங்களோட ஆர்கனைசேஷன் என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சூப்பர் அட்மின்குள்ளே போகலாம். ஸோ சூப்பர் அட்மின்றது இதுவும் நார்மல் கமெண்ட். ஸோ இதுலேயும் ஃபைன் பண்ணலாம் நீங்கள். சூப்பர் அட்மின் இதில் ஒரு 39 கோட்ஸ் கிட்ட இருக்குது. லாஸ்ட் இண்டெக்ஸ் எப்போன்னு, ரீசெண்ட்லி இண்டெக்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஓகே April 3, இல்லை August 3 கைஸ். August 3 சூப்பர் அட்மின் 2 3 4 நோப் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ வேல்யூஸ்லாம் பாஸ் ஆகுது. சம் ஃபுல் நேமு zoho.com பாஸ்வேர்ட்லாம் ஏதோ பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு யூசர் வந்துட்டு zoho எம்ப்ளாய் அப்படின்னு பார்த்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே நம்மளுக்கு பாஸ் ஆகுது இல்லை. அண்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமல் ஆத் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஏற்ற மாதிரி மாறும். நான் சாமல்னு கொடுக்கலாம், இல்லை சாம் ஓ ஆத்துன்னு கொடுக்கலாம், இல்லை ஓ ஆத்துன்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரின்ற மாதிரி எல்லாம் வெறும் ஆத்துன்னு மட்டும் கொடுக்கலாம். ஆத் கீஸ்ன்னு கொடுக்கலாம், சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன், சிஎஸ்ஆர்எஃப் அண்டர்ஸ்கோர் டோக்கன். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கமெண்ட் கைஸ். .env.development அப்படின்றது. ஸோ போய் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோக்கன் இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமெண்ட். இந்த மாதிரி கிரெடென்ஷியல்ஸ்லாம் லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கமெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த .env.development வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் லீக் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் P1 உடனே ட்ரேச் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட அந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மொத்தமாக வந்துடும். இதெல்லாம் கிடச்சதுன்னா P1 தான். ஸோ இந்த env.development அப்படின்ற கமெண்ட் மொத்தம் லைக் எல்லா ஆர்கனைசேஷனில் சர்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கமெண்ட் இந்த மாதிரி தான் கிடைக்கும் கைஸ். இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் இது கிடைக்கும் நம்மளுக்கு, அவங்களோட டேட்டா பேஸ் வெர்ஷன் எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு நான் அந்த ஸ்லைடில் கொடுத்த இது வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா மற்ற கமெண்ட்ஸ்லாம் நீங்களே ட்ரை பண்ணலாம். நான் ஒரு சாம்பிளுக்கு தான் வந்துட்டு ஒரு 4 to 5 கமெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாத்துலேயும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு POC-குள்ளே போயிடலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் நான் பார்த்ததுல வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற ஒரு POC நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்குள்ளே போயிடலாம். அது முடிச்சதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் பீப்புள் வந்துட்டு எப்படி சர்ச் பண்ணுன்றது பார்த்துடலாம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம POCs எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் நான் சில ரெக்கார்ட் பண்ணி. ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம POCs எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தனியாக. ஸோ நான் இது வரைக்கும் பண்ண GitHub account வந்துட்டு ஒரு ஜென்ரலாக GitHub account பண்ண வரைக்கும் நான் உங்களுக்கு POCs தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா P1 இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர், இமெயில் ஐடி அண்ட் யூசரோட ஐடி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏஜ் எல்லாமே டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா P1 இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் வரும். அண்ட் தென் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா AWS சீக்ரெட் கீ. ஸோ AWS ரிலேட்டடாக நீங்கள் query கொடுக்கும் போது சீக்ரெட் கீ எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல வேல்யூ பாஸ் ஆகுது.
அண்ட் தென் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்ட் லைக் ஸ்பெசிஃபிக் யூஆர்எல், அந்த ஸ்பெசிஃபிக் யூஆர்எலோட யூசர் நேம் அண்ட் தென் அவரோட இமெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டு எல்லாமே அந்த இடத்துல பாஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே P1ல தான் கைஸ் வரும். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் P1. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஐ அக்கௌண்ட் ஏபிஐ கீ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு சம் வேல்யூ பாஸ் ஆகுது கைஸ். ஸோ நான் எப்பயுமே இன்சிஸ்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, லைக் உங்களோட சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல கரண்ட் கீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ஆர்கனைசேஷன் பண்ணீங்கன்னா வெறும் கீ அப்படின்னு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஃபார்ம் கீ அப்படின்னு கொடுப்பாங்க, அப்படின்னா ஏபிஐ டோக்கன் அப்படின்னு கொடுப்பாங்க, இல்லை வெறும் டோக்கன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து மாறிட்டே இருக்கும் இந்த வேரியபிள் மட்டும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்களோட ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷனுக்குள்ள போய் அதை நீங்கள் செக் பண்ணணும், பொறுமையாக இது பண்ணி பொறுமையாக ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் கிரெடென்ஷியல். ஸோ இமெயில் ஐடி அண்ட் தென் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே இதை நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன், ப்ரைவசி ரீசனுக்காக நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இமெயில் அட்மினோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா SMTP போர்ட்டு, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் போர்ட்டு, அந்த போர்ட்டு அதில் ஓப்பன் போர்ட்டு, அதுக்கான ஹாஸ்ட், அதுக்கான யூசர் நேம், அதுக்கான பாஸ்வேர்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வல்னரபிளாக நம்மளுக்கு கிடைக்கும் குவெரிஸ் கூட. அண்ட் தென் லைக் கிரெடென்ஷியல்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது கைஸ். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடும் வந்துட்டு அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன், சோர்ஸ் கோட் கூட அந்த இடத்துல லீக் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அது ரிலேட்டாகவும் நீங்கள் பார்க்கணும். அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெரா. ஸோ உங்களோட கம்பெனி வந்துட்டு, ஸோ உங்களோட ஆர்கனைசேஷன் வந்து ஜெரா சர்வீசஸ் யூஸ் பண்ணுச்சுன்னா, ஸோ அங்கே உள்ள லைக் ஸ்பெசிஃபிக் யூசர் நேம், அவங்களோட பாஸ்வேர்ட்லாம் லீக் ஆயிடுச்சுன்னா அது கூட நீங்கள் எடுக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் ஓகே இது ஆல்ரெடி பார்த்தது AWS சீக்ரெட் கீஸ். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நேமு அண்ட் தென் டேட்டாபேஸோட அவங்களோட யூசர் நேமு, அதோட பாஸ்வேர்டு. ஸோ இதெல்லாம் P1, ஃபுல் P1, எக்ஸாக்ட் P1. அண்ட் ஃபைனலாக நம்ம cPanel கமெண்ட் பார்த்தோம்ல. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா cPanelோட யூசர் அண்ட் தென் cPanelோட பாஸ்வேர்ட். ஸோ இதெல்லாம் எடுக்கலாம். ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து queriesலாம் எடுத்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷன் அண்ட் தென் லைக் ஆர்கனைசேஷன் அண்ட் பீப்புள் எப்படி எனிமரேட் பண்ணி queries, லைக் பீப்புள் எப்படி எனிமரேட் பண்ணி கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் எடுக்க முடியலான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்ததுலாம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும், அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதுதான் ரொம்ப மெயின் பார்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இப்போ பார்த்தது வரைக்கும் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் பீப்புள் தான் நம்ம வந்துட்டு லைக் ஆட்டோமேட்டிக் டூல்ஸில் கூட போட்டுக்கலாம், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் தென் யூசர்ஸ் வச்சு எப்படி எடுக்கலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் ஆர்கனைசேஷன், உங்களோட அஃபிஷியல் ஆர்கனைசேஷனுக்கு சர்ச் பண்ணோன்னா github.com/ பக்கத்தில் github.com கொடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு உங்களோட அஃபிஷியலான உங்களோட டார்கெட் சைட் கொடுக்கணும். நம்மளுக்கு ஜோஹோன்றதுனால நான் சும்மா ஜோஹோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ட்ரி கொடுத்தோன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியலான GitHub பேஜ் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ரெபாசிட்டரிஸ், 3 பீப்புள்ஸ் அண்ட் 1 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெபாசிட்டரிஸ் வந்துட்டு தான் நான் சொன்னேன், லைக் ஆர்கனைசேஷன் வரும்போது நீங்கள் மேனுவலாக பண்ணலாம். பட் இந்த மாதிரி 100 ரெபாசிட்டரிஸ் இருக்கும் போது நீங்கள் வந்துட்டு ஒன்றா பண்ணுறது கொஞ்சம் இம்பாசிபிள் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும், லேட் ஆகும். அண்ட் தென் ஒரு டேட்டாவாக பார்க்கறதுக்குள்ள கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்ணலாம். இந்த இது மட்டும் ஆட்டோமேஷன் பண்ணலாம், லைக் அந்த ஆர்கனைசேஷன் இது மட்டும். ஆனால் யூசர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஆட்டோமேஷனுக்குள்ள போனீங்கன்னா இந்த பீப்புள்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த வெறும் இந்த 3 பீப்புள் மட்டும் தான் அவங்க ஆட்டோமேஷனில் வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணோம். லைக் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்லாம் எடுக்காது. லைக் ஒரு ஜோஹோன்ற ஒரு ரெப்போ கொடுத்தீங்கன்னா இந்த 100 ரெபாசிட்டரி வந்துட்டு ஸ்கேன் பண்ணும். அண்ட் தென் இந்த 3 பீப்புளை மட்டும் தான் ஸ்கேன் பண்ணும், இந்த ஒரு ப்ராஜெக்டை ஸ்கேன் பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு ரெபாசிட்டரிஸ் வந்துட்டு ஒன்றா போய் பார்க்கறது இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ ஆட்டோமேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணிடுறேன் அந்த வீடியோவை. பட் ஆனால் பீப்புள்ன்றது பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பீப்புள்லாம் எப்படி இப்போ தான் வாய்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் மறுபடியும். ஸோ இது எப்படி ஃபைன் பண்ணலான்றது தான் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 மெம்பர் மட்டும் தான் அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஜஸ்ட் ஜோஹோ அப்படின்னு போட்டேன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 350 யூசர்ஸ் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இதை. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஜோஹோ கார்ப்பில் ஒர்க் பண்ணுறாரு, யோகேஷ் TS அண்ட் தென் வெப் டெவலப்பர் மேட்ஸோ. ஸோ இவங்களோட ரெபாசிட்டரிஸ்க்குலாம் போயிட்டு ஒன்றா போய் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இவங்க வந்துட்டு மேபி சான்சஸ் இருக்குது, ஏன்னா இவங்க வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு லைக் அவங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு இது பண்ணுறதுக்காக ஸோ மேபி தெரியாமல் ப்ரொஃபைல் வந்துட்டு
பப்ளிக்ல போட்டிருக்கலாம். ஸோ அப்போன்ற அந்த டைம்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு P1 எடுக்கலாம் சான்சஸ் இருக்கு கைஸ். ஸோ இப்படி ஒரு மெத்தட்ல சர்ச் பண்ணலாம். லைக் GitHubல வந்துட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய மெத்தட்ஸ் எப்படி சர்ச் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மெத்தட் வந்துட்டு ஹண்டர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும் கைஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் இதுதான் அந்த ஹண்டர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் அந்த அவங்களோட இமெயில் ஐடி ஸ்பெசிஃபிக் யூசர் நேம் அவங்களோட இமெயில் ஐடி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம github.com குள்ள இருக்கும். ஸோ அதனால இப்படி காட்டுது. இப்போ நான் சப்போஸ் வந்துட்டு நான் google.com குள்ள போறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஹண்டர் ஓகே கூகுள் கிளவுட் அப்படின்னு போடுறேன். சும்மா கூகுள் கிளவுட்னு போட்டு இந்த ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறேன். ஸோ கூகுள் கிளவுட் அப்படின்னு போட்டோன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம் நம்ம. எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவேட் ஆகல. இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கூகுள் கிளவுட்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ கூகுள்ல வந்துட்டு இந்த எம்ப்ளாயி ஸோ இவரோட இமெயில் ஐடி, ஸோ இந்த எம்ப்ளாயி இவரோட இமெயில் ஐடி, ஸோ இந்த யூசர் நேம் வச்சுட்டு நீங்க GitHubல சர்ச் பண்ணலாம். ஸோ இவர் வந்துட்டு GitHubல இருக்காரா அப்படின்றது வந்துட்டு லைக் அவங்க ஸ்பெசிஃபிக் நம்மளுக்கு வந்துட்டு ஜோஹோல வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் லைக் அவங்க டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆப்ஷனை. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் லைக் இங்க எதுவும் இல்லை. ஸோ ரிசல்ட்ஸ் ஹிடன். ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் ஹிடன் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் உங்களோட டார்கெட் வந்துட்டு லைக் ஆக்சசபிளா இருந்ததுன்னா ஸோ ஹண்டர் இஸ் தி பெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, க்ரோமுக்கு இருக்கு. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டர் கைஸ். ஸோ இந்த ஹார்வெஸ்டர்னு பார்த்தீங்கன்னா லைக் எல்லா ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் சர்ச் இன்ஜின்ஸ்லாம் எல்லாம் போய் சர்ச் பண்ணி இமெயில் ஐடிஸ்லாம் நம்மளுக்கு ஃபெச் பண்ணி தரும். இது நல்ல ஒரு டூல். நான் எல்லாமே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எல்லாமே நான் இப்போ வந்துட்டு ஒன்னொன்னா இது பண்ண முடியாது, லேட் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கான லிங்க் அண்ட் தென் என்னென்ன டூல்ஸ்லாம் வச்சு நீங்க யூசர் எனிமரேஷன் பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ ஹார்வெஸ்டர் இது ஒரு பெஸ்ட் டூல். காலி லிங்க்ஸ் வந்துட்டு இன்பில்டா இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக் யூசர் நேம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட யூசர் நேம் கொடுத்துட்டு செக் லைக் ஸ்பெசிஃபிக்கான யூசர் நேம் நீங்க கொடுக்குறீங்க. லைக் ஒரு டார்கெட் இப்போ நம்ம பார்த்த மாதிரி யோகேஷ் டிஎஸ் அப்படின்ற வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை போட்டு இங்கே செக் யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா அவர் வந்துட்டு லைக் எதுனா ஒரு இதில் லைக் எதுனா சோஷியல் மீடியா லைக் இந்த மாதிரி இவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு எதுனா அவர் ப்ரெசென்ட் ஆயிருக்காரா, அந்த யூசர் நேம் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்றது நம்மளுக்கு அவைலபிளா இல்லையா அப்படின்றத எடுத்து காட்டிடும். இது ஒரு நல்ல ஒரு டூல். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டின்ஐ. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் டின்ஐன்றதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வச்சு சர்ச் பண்ணுறது. லைக் அந்த ஸ்பெசிஃபிக் இமேஜ் அப்படின்னா யூஆர்எல் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணோம்னா லைக் அதோட மெட்டா டேட்டா அண்ட் தென் இதே மாதிரி போஸ்ட் வந்துட்டு வேற ஏதாச்சும் இருக்கா, அண்ட் தென் ஃபேஸ் ரெகக்னைசேஷன் இந்த ஏஐ ப்ராசஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல டூல் இதுவும். ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் அதாவது டின்ஐ அப்படின்வாங்க. இது ஒரு யூசர் எனிமரேஷனுக்கான டூல். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கூகுள் டார்க்ஸ் கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன் யூஆர்எல் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் zoho.com எக்ஸ்டென்ஷன் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு கைஸ். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வைல்டு கார்டு. ஸோ ஜோஹோ ரிலேட்டடாக என்னென்ன சப்டொமைன்லாம் இருக்குதோ அதெல்லாம் எனுமரேட் பண்ணணும் நம்மளுக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கு. நான் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வர ரிசல்ட் எல்லாம் ஃபுல்லாக பிடிஎஃப்ல தான் இருக்கும். ஸோ GitHub லைக் யூசர் எனிமரேஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு மெத்தட். கூகுள் டார்க் சேம் அஸ் GitHub டார்க் தான் இதுவும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேவ் ஐ பீன் பாண்ட் கைஸ். ஸோ இதில் வந்துட்டு என்னடா எடுக்க முடியும்னு கேட்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் யூசர் நேம்குள்ளே போறீங்க அண்ட் அவர் வெறும் யூசர் லைக் அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் இமெயில் ஐடி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு இமெயில் ஐடி மட்டும் தான் டிஸ்க்ளோஸ் இருக்குன்னு அந்த இமெயில் ஐடி இங்கே போட்டு பார்க்கலாம். ஸோ அந்த இமெயில் ஐடி வந்துட்டு ஹேவ் ஐ பீன் பாண்ட்ல வந்துட்டு பாண்ட் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா பாஸ்வேர்டோ எங்கேயாச்சும் கண்டிப்பா இதாக இருக்கும். பாஸ்வேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதில் ஒரு இடத்துல பாண்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் லைக் இமெயில் கிடைச்சிச்சுன்னா பாஸ்வேர்டும் கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டில் அவர் வந்துட்டு அந்த யூசர் நேம் ஸ்டில் அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா லைக் நீங்கள் அவரோட அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணலாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஹேவ் ஐ பீன் பாண்ட் அது ஒரு நல்ல ஒரு லைக் ஒரு ஓப்பன் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் டூல். இது நல்ல டூலு. அண்ட் தென் ஜிக்ஸா வந்துட்டு இது ஒரு டூல். சாரி இது கிடையாது, இது நான் இது பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸிஃப் டூல் கை. ஸோ இது வந்துட்டு மெட்டா டேட்டா எடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்கலாம் மெட்டா டேட்டா வந்துட்டு எல்லா ஆர்கனைசேஷனும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்லாம். நீங்கள் ஒரு யூசர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவரோட லைக் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாரு. ஸோ சிமிலரான ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கான மெட்டா டேட்டா ஏதாச்சும் இருக்குதான்னு பாருங்க. லைக் மேபி அவரோட ஜியோ லொகேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ லொகேஷன் கண்டுபிடிக்கலாம். அண்ட் தென் எந்த இடத்துல எந்த டைம்ல எடுத்தாரு அப்படின்றலாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு ஸ்பெசிஃபிக் டூல் பார்த்தீங்கன்னா மால்டிகோ அப்படின்வாங்க. ஆனால் அது கொஞ்சம்
கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், யூஸ் பண்ண கொஞ்சம் டஃபாக இருக்கும். ஆனால் பெஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு டூல் வச்சு நீங்கள் எடுக்கலாம் கைஸ். மேக்ஸிமம் நீங்கள் இந்த கிட்டப்ல வச்சு எடுக்கலாம். பட் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்னா இந்த டூல்ஸ்லாம் நீங்கள் போகலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வச்சு யூசர் நேம்லாம் எடுக்கணும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் யூசர் நேம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவரை வந்துட்டு யூசர் நேம் வச்சு அந்த ரெப்போக்குள்ள போயிட்டு அவர் ஏதாச்சும் கிரெடென்ஷியல்ஸ் லீக் பண்ணியிருக்காரா, இல்லை கோட் ஏதாச்சும் லீக் பண்ணியிருக்காரா, டோக்கன் சீக்ரெட்ஸ் ஏதாச்சும் லீக் பண்ணியிருக்காரா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஒரு ஜோஹோக்கான ரெக்கார்ட். இவ்வளோ தான் வந்துட்டு இந்த கிட்டப்கான ரெக்கார்ட். லைக் ஆர்கனைசேஷன் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு லைக் ஆட்டோமேட் பண்ணிடலாம். பட் இது வந்துட்டு நம்ம யூசர்ஸ் வந்துட்டு ஃபைன் பண்ணுறது வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் கண்டிப்பாக நம்ம போகணும் கைஸ். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்துட்டு கிட்டப் ரெக்கார்ட் வந்துட்டு எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கிட் கிராபர் வச்சு ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் இப்போ வந்துட்டு நான் அதை ப்ரைவேட்டில் போட்டு வச்சிருப்பேன். பிகாஸ் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச்சோட ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அதை ப்ரைவேட்டில் போட்டு வச்சிருப்பேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். பட் பார்க்காதவங்க ஒரு புது யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஸ்ட்ரெச்சோட நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிட் கிராபருக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அன்லக்கி பக் ஹண்டர். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம கிட்டப் ரெக்கார்ட் வந்துட்டு எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட் கிராபர் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டூலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம நீங்கள் வேணும் அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் வச்சு தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம் லைக் கிட்டப் ரெக்கார்ட். அண்ட் செகண்டரி திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேனுவல் மெத்தட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லைக் ஆட்டோமேஷன் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ மேனுவல் மெத்தட் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஜாப் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு போகும்போது கண்டிப்பாக வெப்பன் டெஸ்டிங்லாம் ஜாப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும்போது கண்டிப்பாக அவங்க ஆட்டோமேட் பண்ண விட மாட்டாங்க உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு மேனுவல் மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். அண்ட் தென் ஸோ மேனுவல் மெத்தட் வந்துட்டு நான் எப்படி பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். லைக் எப்படி அண்ட் செகண்டரி திங் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது கொஞ்சம் டோக்கன்லாம் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டப்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் ஆட்டோமேட் ஒன்ஸ் நீங்கள் ஒரு சைடு ஆட்டோமேட் பண்ணாலும் இன்னொரு சைடு வந்துட்டு மேனுவல் மெத்தட் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ கிட் கிராபர் இப்போ நம்ம இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, உங்களோட கிட் கிராபருக்குள்ளே போயிட்டு உங்களோட ரெப்போ காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம க்ளோன் பண்ணிக்கலாம். கிட்டப்குள்ள நம்மளோட டெர்மினலுக்குள்ள இப்போ உங்களோட டெர்மினலுக்குள்ளே போயிட்டு இதை க்ளோன் பண்ணிக்கோங்க. கிட் க்ளோன். ஸோ கிட் க்ளோன் பண்ணால் கிட் கிராபர் க்ளோன் ஆயிரும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம சிடி கொடுத்துட்டு கிட் கிராபருக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு எல்எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்தோன்னே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் டைப் பண்ணுங்கள். ஸோ pip3 இன்ஸ்டால் தட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பேக்கேஜ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். requirements.txt. ஸோ இது பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும், பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும். இப்போ நான் கிளியர் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் எல்எஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் config.py இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட கிட்டப் டோக்கன் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட கிட்டப்குள்ளே போய்க்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டப்ல வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கணும். ஓகேவா கைஸ்? ஸோ உங்களோட சைன் அப் பண்ணி லாகின் பண்ணி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே போனோம்னா டேஷ்போர்ட் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஸோ இந்த ரைட் சைட் கார்னர் டாப்பில் ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெவலப்பர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ டெவலப்பர் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அண்ட் தென் அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆக்சஸ் டோக்கன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஜெனரேட் நியூ டோக்கன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஜெனரேட் நியூ டோக்கன் கொடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட் கிராபர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நம்ம கிட் கிராபர் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ்லாம் ரீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அட்மின் ரீட், பப்ளிக் கீ ரீட், அண்ட் தென் ரீட். ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம ரீட் பண்ணி ஜெனரேட் நியூ டோக்கன் அப்படின்னு கொடுத்தோம். ஜெனரேட் டோக்கன் அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் ஜெனரேட் ஆயிரும். ஸோ இந்த டோக்கன் அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டோக்கன் அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. வேறு டோக்கன் அப்படி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காலையில் நெக்ஸ்ட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ யூ கேன் யூஸ் யுவர் டெக்ஸ்ட் எடிட்டர். என்ன டெக்ஸ்ட் எடிட்டர்னாலும் யூஸ் பண்ணலாம். யூ கேன் கோ ஃபார் நானோ. ஸோ நான் வந்துட்டு சப்ளைம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ SUBL இந்த இடத்துல தான் நம்ம மாற்ற போகிறோம் config.py. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கைஸ். நீங்கள் நானும் யூஸ் பண்ணிங்கன்னா டெர்மினல் வரும். ஸோ நான் வந்துட்டு சப்ளைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரெண்டு இடத்துல மட்டும் நம்ம டோக்கனை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டப் டோக்கன்ஸ். அந்த இடத்துல வந்துட்டு உங்களோட டோக்கனை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டோக்கனை காப்பி பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக மற்ற 3லாம் வேணாம் கைஸ், இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. நானும் இருந்தீங்கன்னா நானும் சேவ் கொடுத்துக்கோங்க. நான் டேரெக்டாக கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னென்னு பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டூல் யூசேஜ் பார்க்க போகிறோம். ஸோ
பைத்தான் 3ல இன்ஸ்டால் பண்ணுமா? ஸோ பைத்தான் 3 git grabber.py நம்ம ஹெல்ப் கமாண்ட் கேட்கலாம். ஸோ எதுனாலும் ஃபஸ்ட்டு ஹெல்ப் கமாண்ட் தான் நம்ம பார்க்கணும், இந்த டூல் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா query இந்த இடத்துல கியூ கொடுக்குறோம், அண்ட் தென் வேர்ட் லிஸ்ட். ஓகே, வேர்ட் லிஸ்ட் கொடுக்குறோம் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட கமாண்டை கொடுக்கலாம் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட கமாண்ட் கொடுக்கலாம் கைஸ். நம்மளோட கமாண்ட் வந்துட்டு கொடுக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் 3 git grabber.py அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வேர்ட் லிஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைஃபன் கொடுத்துட்டு கே கொடுத்துட்டு -k கொடுத்துட்டு ஸோ வேர்ட் லிஸ்ட். ஸோ w கொடுத்துட்டு வேர்ட் லிஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா keywords.txt அப்படின்னு இருக்கும். ஸோ keyword.txt அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இதில் தான் நம்மளுக்கு எல்லா ஃபைல்ஸும் இருக்கும், அதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட URL கொடுக்க போகிறோம் கைஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கியூ கொடுத்துட்டு -q கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஞாபகம் வச்சுக்கோங்க, டபுள் கோட்ஸ்குள்ளே உங்களோட URL கொடுக்கணும். URL மீன்ஸ் இப்போ சப்போஸ் google.comனா ஜஸ்ட் google.com அப்படின்னு கூட கொடுங்க, www.லாம் வேண்டாம், ஜஸ்ட் google.com கொடுத்துட்டா போதும் நமக்கு. ஸோ இப்போ வந்து நான் சும்மா டெஸ்ட்டுக்காக ledl.com அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ledl.com அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இதான் டூலோட லைக் இதான் கமாண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சிடும் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அது ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்கு. பட் நம்மளுக்கு ஒரு லைக் ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் கீயோ அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டோக்கனோ நம்மளுக்கு வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி தந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ பாசிபிள் AWS டோக்கன் கீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஹைஃபன் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு காட்டும். இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் காட்டலை. ஸோ நான் சும்மா டெஸ்ட்டுக்கு தான் கொடுத்தேன், நான் ஒரு சைட் எப்படி பண்ணுறதுக்காக. அண்ட் ரொம்ப ஃபைனலாக இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்லிடுறேன், ஃபால்ஸ் பாசிட்டிவ் கூட சான்சஸ் இருக்குது. லைக் ஆட்டோமேட் பண்ணுறதுல நிறையா டூல் வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ் கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் மேனுவல் மெத்தடும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஆட்டோமேஷன் தான், உங்களோட பக் பவுண்டிக்கு வேணால் டைம் சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். பட் ஐம் டேம் ஷூர் இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ் கொடுக்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது கைஸ். ஸோ இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப். ஸோ கைஸ் we are at the end of the video. I think நீங்கள் வந்துட்டு ஒரு பேசிக் ஒரு ஓவர் URLs கொஞ்சம் நாலேஜ் ஆச்சு, GitHub account எப்படி பண்ணணும், எப்படி ஒரு மெத்தடாலஜி இருக்குது அப்படின்றது கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் என்கிட்ட இருந்து ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ரெக்வஸ்ட் பண்ணலாம். நான் அதுக்கான வீடியோ வந்துட்டு நானும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அண்ட் லாஸ்ட் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான், ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா எனக்கும் வீடியோ வந்துட்டு போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். ஸோ we can sign off for now. See you. Bye.